பொழந்து கட்டினது திமுக. யாரு? அண்ணாதுரை, கருணாநிதி எல்லா பேரும் மேடையில் வச்சு கிளி கிளி. அப்போ மாரிதாஸ் நீங்களே 3 பேர் கிழிச்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அதில் இருக்க அந்த 2 பேர் ஆல்ரெடி லஞ்சம் வாங்கினாங்க, பயங்கரமான லஞ்சம் அப்படிங்கிறது நீங்களே சொல்கிறீங்க. புரியுதா? அப்படி இருக்கும்போது 3ஆவதாக யாரை சொல்கிறீங்க? சீமானை சொல்கிறீங்க. கரெக்டாக? அவரும் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக காரில் போயிட்டு இருக்காரு. பணம் வந்து பிள்ளைங்கள்ட்ட கேட்டு வாங்கி இது பண்ணுறோம். சொந்த உழைப்பில் காசு இல்லை. கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் நீங்கள் சொன்னது தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் சோத்துக்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இனிமையாவது தமிழ்நாட்டில் நல்ல வாழ்க்கை வரும். எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகாமல் தமிழ்நாட்டில். நீங்கள் சொன்னீங்களே பார்த்தீங்களா, அந்த வீடை அடித்து நொறுக்கிடுவாங்க, எதனா அடித்து ஒடிக்குவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் பிடிச்சிட்டு நாங்கள் போய் சீமானுக்காக மறுபடியும் கலைஞரோட இவர் பெரிய கொள்ளையடிக்க ஆரம்பித்தாலும் நாங்கள் எங்கே தான் போகிறது? அதை கொஞ்சம் சொல்லுங்க பூ.